டிவிகே வந்து முன்னிலையில வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல சுத்தமா. ஏன்னா, டிஎம்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்ட்டு எல்லாம் ஏடிஎம்கே சைடு தான் போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது அப்படியே டிராஸ்டிக்கா மாறி, அ இப்போ வந்து டிவிகே தான் ரொம்ப முன்னணியில இருக்கிறாங்க. அது யாராலயும் கணிக்க முடியாத ஒண்ணு அது. இப்போ வந்து விஜய் டிவிக்கு வந்து எல்லாருமே தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தா, எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க தான் கிட்டத்தட்ட 35% மேல அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. 35%ன்றது வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான பெர்சன்டேஜ். அத வாங்கிட்டாங்க அப்படின்றபோது, அப்போ இத்தனை வருஷமா அந்த டிஎம்கே, ஏடிஎம்கே ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு 50, 60 வருஷமா ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ இத்தனை வருஷமா என்ன கல்வியில என்ன அவங்க டெவலப் பண்ணாங்க. இப்போ இவ்வளோ நாள் அவங்கள தற்குறியா வச்சிருந்ததுனால தான், இப்போ அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. இப்படி என்னன்னா டிவிக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா இந்த மாற்றம் கண்டிப்பாக வேணும். இவ்வளோ நாள் நம்மளே பார்த்துருக்கோம். டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க மட்டும்தான் அப்போ இருந்து இப்போ வரையும் இருக்காங்க. புதுசாக ஒரு மாற்றம் வேணும். என்டிகே வந்து அவர் பேச்சு மட்டும்தான், மற்றபடி செயல் எதுவுமே தெரியாது. டிவிகே கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக வருவார். நல்லது பண்ணுறா வராரு. கண்டிப்பாக வருவார். அவர் தான் ஜெயிப்பார். அது மட்டும் நல்லா தெரியும் எனக்கு.